அனைவருக்கும் வணக்கம். த ட்ரூத், உண்மை பேசலாம் வாருங்கள். நான் உங்கள் ஜோஸ் பில்பின். நண்பர்களே, தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்கின்ற 234வது சட்டமன்ற தொகுதிதான் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, யார் வெற்றி பெறுவார் என்பதை பற்றி ஒரு கண்ணோட்டம் தான் இந்த காணொளி. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் பல வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். குறிப்பாக நாம் 4 வேட்பாளர்களை எடுத்துக் கொள்ளலாம். ஒருவர் காங்கிரஸ் திமுக கூட்டணியை சேர்ந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள். மற்றும் ஒருவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக NDA கூட்டணியில் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் நிதின் சைமன் அவர்கள். முன்னாள் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் MLA-வாக இருந்த ஜான் ஜேக்கப் அவருடைய மகன். தமிழக வெற்றி கழகத்தின் சபின் என்பவரும் வேட்பாளராக களம் காண்கின்றார். அதுபோல சீமான் கட்சியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஹிம்லர் என்ஜினியர் அவர்கள் களம் காண்கிறார்கள். இந்த 4 தான் பிரதான கட்சி என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் போட்டி என்று சொல்லும் போது 3 நபர்களுக்கு போட்டி என்றுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்கின்றேன். ராஜேஷ்குமார், நிதின் சைமன் அவர்கள், சபின் அவர்கள், இவர்களுக்குத்தான் போட்டி. ஆனால் கடற்கரை கிராமங்கள் பொதுவாக காங்கிரசின் கோட்டையாக இருந்து வந்தது. அந்த கோட்டைகள் தற்போது தகர்ந்து கொண்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் தற்போதைய சூழ்நிலையில் டாக்டர் நிதின் சைமன் அவர்கள் ஒரு வலுவான ஒரு இடத்தில் இருக்கிறார். அதுபோல சபின் அவர்களும் குறைந்தபட்சம் ஒரு 20% வாக்குகள் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பு 5000 ஓட்டிற்கு உள்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. என்னை பொறுத்தவரை நாம் தேர்ந்தெடுக்கின்றவர் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். தேர்தல் வரும்போது பொய் பிரச்சாரம் சொல்லி வெற்றி பெற்று அதற்கு பிறகு மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் திரும்பவும் தேர்தல் வந்தால் அதே வாக்குறுதிகளை திரும்ப தருகின்ற வேட்பாளர் நாம் தேர்ந்தெடுக்க கூடாது. நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் வெற்றி பெற்றார், ஆளும் கட்சிக்கு இணக்கமாக இருப்பவர்கள், இவர்களால் நன்மை செய்ய முடியும் என்கின்ற விதத்தில் நாம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பொய் பிரச்சாரம் செய்வார்கள். இந்த நபருக்கு ஓட்டு போட்டால் உலகம் அழிந்துவிடும், இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் அப்படி அவர்கள் பேச்சை கேட்பார் என்றெல்லாம் பொய் சொல்வார்கள். இதில் டாக்டர் நிதின் சைமன் அவர்களும் சபின் அவர்களும் RC கிறிஸ்தவர்கள். ராஜேஷ்குமார் அவர்கள் CSI கிறிஸ்தவர். ஹிம்லர் அவர்கள் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன். இங்கு மதம் முக்கியம் அல்ல, மனித நேயம்தான் முக்கியம். அவர் எந்த கட்சியில் கூட்டணி வைத்திருக்கிறார், யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார், எந்த சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பதெல்லாம் முக்கியம். அந்த நபர் எப்படி, அவருடைய பரம்பரை எப்படி, இவர்கள் மக்களுக்காக நன்மை செய்கிறவர்களா, இவர்களால்
இந்த சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட இவர்கள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று தெரிந்தால் அந்த நபருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. எனவே நீங்கள் யாரிடத்திலும் ஒரு பணம் வாங்காமல் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். போட்டி மிக கடுமையாக இருக்கும். யார் வெற்றி பெறுவார் என்பதை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே நல்ல நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போது இருக்கின்ற இந்த 3 நபர்கள், அதாவது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் நிதின் சைமன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சபீன் அவர்கள், இவர்களில் டாக்டர் நிதின் சைமன் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளராக தெரிகிறார். காரணம், அவருடைய தந்தை 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நிறைய நன்மைகள் செய்தவர். இவர் ஒரு மருத்துவர், நல்ல பண்பாளர். அவருக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன். நன்றி, வணக்கம்.